நெல்லிக்காய் சாப்பிட்டு ஹேர் க்ரோத் ஆகும்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது கதை இல்லைங்க, உண்மைதான். சயின்ஸுமே அதுதான் சொல்லுது. நெல்லிக்காய் சின்னதுதான், ஆனா பயங்கர பவர்ஃபுல்லான ஃப்ரூட். நம்ம பாட்டி அண்ட் நம்மளோட அம்மா அவங்களோட சஜஷன் மட்டும் இல்ல, ஹேர் க்ரோத்காக சயின்ஸுமே இதை தான் சஜஸ்ட் பண்ணுது. நீங்க ரெகுலரா ஆம்லா எடுக்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோல ஆம்லா எப்படி ஹேர் க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணுது, சயின்டிஃபிக் மெக்கானிசம் என்ன, யாரெல்லாம் இதை எடுக்கலாம் அண்ட் எப்படி எடுக்கலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு இந்த வீடியோல சொல்ல போறேன். ஸோ வீடியோவை ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஹலோ வியூவர்ஸ், ஐம் டாக்டர் காருண்யா. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு ஆம்லால 3 ஆரஞ்சுல இருக்கக்கூடிய வைட்டமின் சி அதுல இருக்கு. அதனாலதான் ஆம்லாவை வைட்டமின் சி பவர் ஹவுஸ் அப்படின்னு சொல்றோம். வைட்டமின் சி கொலாஜன் ப்ரொடக்ஷனை ப்ரொமோட் பண்ணும், நம்மளோட இம்யூன் சிஸ்டமையும் பூஸ்ட் பண்ணும். அது மட்டும் இல்லாம இதை ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்ம ஹேரோட ரூட் அண்ட் ஷாஃப்ட் இதை ரெண்டையுமே ஹெல்த்தியா வளர்றதுக்கு இந்த வைட்டமின் சி ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. NCBI ஸ்டடிலையும் ஆம்லா பத்தி நிறைய சொல்லியிருக்காங்க. ஆம்லால அதிகமான வைட்டமின் சி இருக்கிறதுனால நம்மளோட ஹேர் க்ரோத், நம்மளோட கட் ஹெல்த், நம்மளோட அயன் அப்சர்ப்ஷன் அண்ட் கொலாஜன் ப்ரொடக்ஷன் எல்லாத்தையுமே இம்ப்ரூவ் பண்ணும். இது எல்லாமே இம்ப்ரூவ் ஆகிறதுனால நம்மளோட ஹேர் ஹெல்த்தியா க்ரோ ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லைங்க, ஆம்லால கேலிக் ஆசிட் அண்ட் எலாஜிக் ஆசிட் இது அதிகமாக இருக்கிறதுனால நம்ம ஸ்கேல்ப்ல ஏற்படுற ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணுது. இது கம்மி ஆகிறதுனால நமக்கு ஹேர் ஃபாலும் ஸ்டாப் ஆகுது அண்ட் நம்ம ஃபாலிகல்ஸை டேமேஜ்ல இருந்து ப்ரிவென்ட் பண்ணுது. அது மட்டும் இல்லாம ஆம்லா DHT அப்படின்னு சொல்லப்படுற ஹார்மோனை பிளாக் பண்ணும். DHT அப்படின்னா டைஹைட்ரோ டெஸ்டோஸ்டெரான். இந்த ஹார்மோன் மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருக்குமே சம்டைம்ஸ் அதிகமாகிறதுனால ஹேர் ஃபால் அதிகமாகுது. நம்ம ஆம்லா இதை பிளாக் பண்றதுனால நம்மளோட ஹேர் ஃபால் ரெடியூஸ் ஆகிறதுக்கு நிறையவே ஹெல்ப் பண்ணுது. ஷார்ட்டா சொல்லணும்னா ஆம்லா நம்மளோட ஹேர் ஹெல்த்தை ப்ரொமோட் பண்ணுது, நம்மளோட இன்ஃப்ளமேஷனை குறைக்குது, ஹார்ம்ஃபுல்லான ஹார்மோன்ஸை பிளாக் பண்ணுது. அது மட்டும் இல்லாம நம்மளோட ஸ்கேல்பை கிளீனா வைக்குது. இதெல்லாம் பண்றதுனால நம்மளோட ஹேர் ஹெல்த்தியா க்ரோ ஆகிறதுக்கு ஒரு ஹெல்த்தியான ஃபவுண்டேஷனா நம்ம ஆம்லா இருக்கு. சரி வாங்க, ஆம்லாவை எப்படி சாப்பிடுறது நான் உங்களுக்கு சொல்ல போறேன். 3 ஸ்டெப்ஸை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். நம்பர் 1, ஆம்லாவை முழுசா சாப்பிடலாம். ஒரு நாளைக்கு 1 இல்லைன்னா 2 முழு நெல்லிக்காயை நீங்க சீடு எடுத்துட்டு ஹனி கூட சேர்த்து சாப்பிடலாம். செகண்ட் பாத்தீங்க அப்படின்னா ஆம்லா ஜூஸா எடுக்கலாம். 30 ml ஆம்லா ஜூஸ் எடுத்துக்கோங்க. அது கூட கொஞ்சம் வார்ம் வாட்டர் மிக்ஸ் பண்ணி ரெகுலராகவே நீங்க எம்டி ஸ்டொமக்ல குடிச்சீங்க அப்படின்னா ரொம்பவே நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கும். தேர்ட் ஒன், ஆம்லா அண்ட் கரி லீஃப். இது ரெண்டுமே நீங்க ஜூஸா மேக் பண்ணி டெய்லி எம்டி ஸ்டொமக்ல குடிக்கலாம். இது உங்களோட கட் ஹெல்த், உங்களோட ஹேர் ஹெல்த் ரெண்டுத்துக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுக்கு தேவைப்பட்ட ஹனியும் நீங்க கூட சேர்த்து எடுத்துக்கலாம். ஆர்டிஃபிஷியல் ஆம்லா பவுடர்லாம் நீங்க யூஸ் பண்ண வேண்டாம். ஃப்ரெஷ்ஷான ஆம்லாவை நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். 1000 rupeesக்கு ஹேர் சீரம், ஷாம்பூ நம்ம வாங்குறதுக்கு யோசிக்க மாட்டோம். ஆனா 30 rupeesக்கு ஆம்லா வாங்குறதுக்கு நம்ம கண்டிப்பா யோசிப்போம். அப்படி நீங்க யோசிக்காம ரெகுலரா நீங்க ஆம்லா எடுத்தீங்க அப்படின்னா 3 to 4 weeksல உங்களுக்கு நல்ல டிஃபரன்ஸ் தெரியும். கண்டிப்பா உங்களோட ஹேர் ஃபால் ஸ்டாப் ஆகி உங்களோட ஹேர் க்ரோத் ப்ரொமோட் ஆகும். யாரெல்லாம் ஆம்லா எடுக்கலாம் அப்படின்னு பார்ப்போம். PCOS உள்ளவங்க அண்ட் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் உள்ளவங்க, எக்ஸ்ட்ரீமா ஹேர் ஃபால் அண்ட் ஹேர் தின்னிங் உள்ளவங்க, அனீமியா அதாவது ரத்த சோகை இருக்கிறவங்க அண்ட் டேண்ட்ரஃப் உள்ளவங்க, நீங்க எல்லாருமே ஆம்லாவை ரெகுலராகவே எடுக்கலாம். யாரெல்லாம் எடுக்கக்கூடாது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அசிடிட்டி ப்ராப்ளம், கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, கோல்ட் அண்ட் சைனஸ் உள்ளவங்க அண்ட் கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்க, நீங்கெல்லாம் வாரத்துக்கு 1 நாள் எடுத்தா போதும். ரெகுலரா நீங்க ஆம்லா எடுக்க வேண்டாம். முக்கியமா ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்கிறவங்க வெறும் வயிற்றுல ஆம்லா சாப்பிட்றதையோ இல்லை ஜூஸா எடுக்கிறதையோ அவாய்ட் பண்ணிக்கோங்க. நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு 1 hour கழிச்சு நீங்க இந்த ஜூஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு கேஸ்ட்ரைட்டிஸ் போன்ற பிரச்சனை எதுவுமே வராது. ஹேர் க்ரோ ஆகலன்னு ரொம்ப கஷ்டப்படாதீங்க. ரெகுலராகவே நீங்க ஆம்லா எடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ஹேர் க்ரோத்துக்கு மட்டும் இல்ல, உங்களோட ஸ்கின் அண்ட் உங்களோட பாடி ரெண்டுத்துக்குமே ரொம்ப நல்லது. உங்க பாடியை டீடாக்ஸ் ஆக ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாம உங்களோட இம்யூனிட்டி பூஸ்டரை ப்ரொமோட் பண்ணும். ரெகுலரா ஆம்லா எடுங்க. கண்டிப்பா உங்க ஹேர் ஹெல்த்தியாவும் ஸ்ட்ராங்காவும் க்ரோ ஆகிறத நீங்க 1 மாசத்துலயே பார்ப்பீங்க. இந்த மாதிரி ஹெல்த் ரிலேட்டட் வீடியோஸ்க்காக நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.